சந்திக்கிறவர் இன்றைக்கு புதிய கிருபையால கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஆடு என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற மூன்றாவது எபிரேய வார்த்தை ராகேல் என்பதாகும். ராகேல் என்றால் யூ லாம், யூ என்றால் EWE, இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய OYU, தமிழ்ல சொல்லக்கூடிய யூ எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கிறது. ராகேல் என்றால் டு ஜர்னி, நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஆட்டுக்கிட்ட இருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். என்னவென்றால், ஆடு ஒரே இடத்துல மேய்ந்து கொண்டிருக்காது. அங்கிருந்து இன்னொரு இடம் புலம்பெயர்ந்து மேய்ந்து கொண்டிருக்கும். அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கும். ஆவிக்குரிய பயணத்துல நாம் ஒரே இடத்துல நிக்க கூடாது. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் புறப்பட்டு போய்கொண்டே இருங்கள். உங்களை அனுப்புகிறது சேனைகளின் கர்த்தர். நான்காவது, ஆடு என்பதற்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது பிரபட்டோன் என்பதாகும். பிரபட்டோன் என்றால் டு வாக் ஃபார்வர்ட், முன்னோக்கி நகர்ந்து போய்கொண்டே இருப்பது. நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் பின்னாடி ஆடை பத்திக்கிட்டே போயிடுவார், எங்கேயும் ஓடிடுமோன்னு. வெளிநாடுகள்ல அப்படி கிடையாது. ஆடு மேய்க்கிற